டிஎன் சிதம்பரோட இன்றைய ஒரு சிறப்பு எக்ஸ்பிளனேஷனில் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நிதிநிலை பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீதான விவாதமும் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. செப்டம்பர் 8 வரை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. இதில் ஒரு தீர்மானம் ஒன்று இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தால் தோல்வியடைந்த ஒரு தீர்மானமாக இருக்கிறது தான் தொகுதி மறுவரையறை. இந்தியா முழுவதும் மொத்தம் 543 எம்பிக்கள் இருக்காங்க. இது பிரிட்டிஷ் காலம் தொட்டு இந்தியா நாடு சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இன்று வரை இது 543 எம்பிக்கள் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துட்டு இருக்கிறது. பிரிட்டிஷ் பாராளுமன்றம் எந்த அளவுக்கு செயல்படுகிறதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய இந்திய பாராளுமன்றமும் காலங்காலமாக நடைபெற்றுகிறது. அதில் ஒரு சில மாற்றங்கள் பட்ஜெட் தாக்கல் இது போன்ற டைமிங் சேஞ்ச் பண்ணது மட்டும்தான் இந்தியாவில் மாறுதலுக்குள்ளான விஷயங்கள். இது மாதிரி நிறைய மாறுதல் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பழைய பாராளுமன்றம் அப்படியே மாற்றப்பட்டு புதிய பாராளுமன்றத்திற்கும் கட்டிடங்கள் மாற்றப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இத்தனை வருஷத்திற்கு அப்புறம் ஏறத்தாழ ஒரு 76 ஆண்டுகளை கடந்ததுக்கு அப்புறம் இந்திய சுதந்திரம் அடைந்து முதல் முறையாக எம்பிக்களினுடைய எண்ணிக்கையை மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் நாம் கண்டிப்பாக உயர்த்தியே ஆகணுங்கிற ஒரு முடிவை மத்திய அரசு எடுக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் கடந்த ஏப்ரல் மாதமானது நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலுமே தொகுதி மறுவரை மசோதா கொண்டு வரப்பட்டு தோல்வியை தழுவியது. அதனுடன் இணைந்து 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடும் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து 3 மசோதாக்கள் தோல்வியை தழுவிய நிலையில் பாஜகவிற்கு அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் மீண்டும் நம்ம தொகுதி மறுவரைக்கான சட்டத்தை கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுனால இந்த கூட்டத்தொடரில் எப்படியா நிறைவேற்றி விட வேண்டும்ங்கிறதுல பாஜக மும்முரமாக செயல்பட்டு இருக்கிறது. கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகமோ சரத்பவாரினுடைய கட்சி தேசியவாத காங்கிரஸ் போன்ற அரசியல் இயக்கங்கள் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலை, எதிர்த்து வாக்களித்தார்கள். தற்போதுள்ள இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றம் 2026 விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டணிக்குள் தற்போது காங்கிரஸ் சென்று விட்டது, விசிகா சென்றது, மதிமுக சென்றது, ஐயுஎம்எல் சென்றது. இவர்கள் எல்லாமே 2-1 எம்பிக்கள் உள்ள ஒரு அரசியல் கட்சிகளாக பார்க்கப்படக்கூடிய இயக்கங்கள். இடதுசாரிகள் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க. மம்தா பானர்ஜியுடைய கட்சியில் ஏறத்தாழ ஒரு 18-20 எம்பிக்கள் வரை வெளியேறி வேற ஒரு பார்ட்டியில் இணைஞ்சு அவங்க இப்போ பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ஆம் ஆத்மியிலேருந்து மாநிலங்களவை உறுப்பினர்களே ஒரு 7 பேர் நேரடியாக பாஜக பக்கம் நேரடியாக மொத்தமாக சென்றதுனால 3/2 பங்கு உறுப்பினர்கள் சென்றதுனால கட்சி தாவல் தடை சட்டம் அவங்கள மீது பாயலை. அதனால் அவங்களுடைய ஆதரவு ஏற்கனவே பிஜேபி இருக்கும் பட்சத்தில் திமுக எடுக்க போகிற முடிவும் தேசியவாத காங்கிரஸ் எடுக்க போகிற முடிவும் மட்டும்தான் இந்த முறை இந்த சட்டம் இங்கே நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த 2 கட்சிகளும் இருக்கின்றன. இதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்தியா கூட்டணி நிச்சயமாக திமுக ஆதரவு கொடுக்கும் என்கிற இதில் ப. சிதம்பரம் பேசியிருந்தார், ஜெயராம் ரமேஷ் பேசியிருந்தார். காங்கிரஸினுடைய அகில இந்திய தலைவர் பலர் இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் திமுக சாயிறது பாஜக பக்கம் அப்படிங்கிற தகவல் தொடர்ந்து இருந்தது. ஆனால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டினார். அதில் சுதா எம்பியை தவிர்த்து உடல்நிலை சரியில்லைனா அந்த எம்பி அவர்களை காங்கிரஸ் எம்பி தவிர்த்து அவருடைய கூட்டணி சார்ந்த கட்சியினுடைய எம்பிக்கள் ஏறத்தாழ ஒரு 19 பேர் வரை கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதை எதிர்த்து வராமல் போனது 37 எம்பிக்கள் வரை இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே திமுக, தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள். இந்த அடிப்படையில் ஏற்கனவே அன்று எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்தை கொண்டு தொகுதி மறுவரைக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த அரசு உறுதியாக இருந்து டிவிக்கு நேரடியாக அந்த இதை கொண்டு வராங்க. இதுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்தது. கூட்டணி கட்சியில் அந்த விசிகா, ஐயுஎம்எல், இடதுசாரி கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த கட்சிகள் நமக்கு ஏற்கனவே தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் அதற்கு எதிர்ப்பை நேரடியாக பதிவு செஞ்சாங்க. இதில் தேமுதிக மட்டும் எந்தவித நிலைப்பாடையும் எடுக்காமல் ஆனால் அதை ஆதரிப்பது போல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எண்ணிக்கை கூடினாலும் நம்ம மாநிலத்துக்கு நல்லது தான் அப்படிங்கிறதையும் அவங்களும் முன் வச்சாங்க. திமுக என்ன முடிவு எடுக்க போகிறது, வெளிநடப்பு செய்யுமா இல்லைன்னா திமுக அதை ஆதரிக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்த்த டைமில் தான் திமுக முதல்வர் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை இன்று உதயநிதியை ஆதரித்து பேசி இதற்கு முன்னால் இதே சட்டப்பேரவையிலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு அன்று அதை நிறைவேற்றி 4 மாநில முதல்வர்களை அழைத்து இதே சென்னையில் ஒரு கூட்டம் நம்ம நடத்தியிருக்கோம். அதில் உங்கள் டிவிக்கு சார்ந்த உங்களுடைய பொதுச்செயலாளர் உஷானந்த் கலந்துக்கிட்டதே அவர் குறிப்பிட்டு பேசியிருந்ததாக பார்த்தோம். இது எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக கடைசியாக தாவேகாவினுடைய தரப்பில் பேசிய ஆதவ அர்ஜுனா குறிப்பிட்டிருந்த விஷயம், இதனால் வட மாநிலங்கள் பெரிய அளவில் வளரும். அதாவது வடக்கு வளைகிறது தெற்கு தேய்கிறதுங்கிற அறிஞர் அண்ணா சொன்ன அந்த ஒரு கோட்பாடை வைத்து இன்று அவர் உதாரணம் காட்டி அதை பேசியிருக்கார் அப்படிங்கிறது தான். யூபி, மகாராஷ்டிரா, ஹரியானா,
மத்திய பிரதேஷ் போன்ற இது போன்ற ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களும் இந்த மராத்தி மாநிலங்களும் இவங்கெல்லாம் இணைந்தாலே வந்து ஏறத்தாழ வந்துட்டு பாஜகவிற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு 8லிருந்து 9 மாநிலங்களே ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றால் இந்தியாவுடைய ஒரு பிரதமராக அவர்கள் அந்த 9 மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அங்கே வர முடியுங்கிற சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னா தென்னகத்திலேருந்து ஒருத்தர் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற பட்சத்தில் இதை நம்ம ஆதரிக்கக்கூடாது. இதனால் நம்ம நிறையா பாதிக்கப்படுறோம். இதை நமக்கு காரணம் காட்டி இன்னொரு பக்கம் இந்த 50% இடஒதுக்கீடை வச்சு நம்மளை வந்து இந்த தொகுதி மறுவரை சட்டத்தையும் நிறைவேற்றி ஏமாற்ற பாய்க்கிறது பாஜக அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் வெளிப்படையாகவே இன்று ஆதவ் அர்ஜுனா ஒரு கருத்தை முன் வச்சு பேசியிருக்காரு. இது முழுமையான அளவுகளில் பார்த்தோம்னா இதுவரை தொகுதி வரையறை மசோதா வந்து நாங்கள் தாக்கல் செய்ய போகிறோங்கிறத பாஜக தரப்பு இதுவரை தெரிவிக்கவில்லை. இதை தெரிவிக்காமல் இருக்கிறப்பயே வந்து நீங்கள் நேரடியாக வந்து ஏன் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுற அளவுக்கு போனீங்கிறத பாமக எம்எல்ஏ வந்து சுட்டி காட்டி பேசுகிறார். ஒரு மனதாக அந்த தீர்மானம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அங்கே எதிர்ப்பு குரல் வந்து இருக்குது. எதிர்ப்பே இல்லாமல் எல்லாருடைய ஆதரவோடு நடந்திருந்தால் ஒரு மனது அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி சபாநாயகருக்கு அறிவுரை கூறும் விதமாக பாமகனுடைய சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் பேசியதும் வந்து இன்று அவையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த தீர்மானம் வந்துட்டு நிறைவேறியது அப்படிங்கிறது. ஏன்னா திமுகவினுடைய ஆதரவும் இருந்தது. எதிர்த்து வாக்களித்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 3 அரசியல் கட்சிங்கிற பட்சத்தில் ஒரு 40லேருந்து 45 பேர் மட்டும்தான் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். மற்றபடி அனைவருமே ஆதரித்து விட்டார்கள்ங்கிறத பார்க்குறோம். ஆனால் பாஜக அரசு வந்து இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வருமா அப்படிங்கிறதும் திமுக இங்கு எடுத்த நிலைப்பாட்டில் உதயநிதி பேசியிலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டுக்கான முக்கியத்துவம் குறையாமல் ஒரு விஷயம் இருக்க வேண்டும்ங்கிறத தான் எங்களுடைய தலைவர் வந்து அன்றும் இன்றும் எப்பொழுதுமே வலியுறுத்துவாருங்கிறத சொல்லியிருக்காரு. அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்டே இருக்குது. இதில் வந்து திமுக குறிப்பிட்டது போல் திமுக சொன்ன விஷயங்களை பாஜக இதில் கொண்டு வந்து ஒரு உறுதியான ஒரு முடிவுகளை எடுத்து 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படும். இதில் குறையாது 7.18% வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதை உறுதிப்படுத்தி விட்டால் திமுக சொன்ன திருத்தங்கள் அனைத்தும் இங்கே மேற்கொள்ளப்பட்டு விட்டால் 50% இடஒதுக்கீடும் அதோடு இணைந்து தொகுதி மறுவரை சட்டமும் நிறைவேறுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. திமுக ஆதரவுக்கான வாய்ப்பு அங்கே ஏற்படுமா அப்படிங்கிறது பாஜக இதில் என்னென்ன திருத்தம் கொண்டு வர போகிறாங்கங்கிறத மக்களிடையே தெளிவுபடுத்தும் பொழுது அதற்கான விடை கிடைக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். விரைவில் தொகுதி மறுவரை மசோதா வந்துட்டு இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்குள் தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.